ஃபேமஸ் யூடியூபர்ஸ் இமான் காட்சி, ஐசாக், அலி அப்தால் அவங்களோட ஆர்டினரி வீடியோவை ப்ரோ லெவலாக மாற்ற யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான ஆயுதம் எடிட்டிங். எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் வீடியோஸில் ஒரு எடிட்டிங் ஸ்டைலை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா எடிட்டிங் டெக்னிக்ஸும் தெரிஞ்சாகும். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்கள் 85% யூடியூபர்ஸை விட பெட்டராக எடிட் பண்ண ஆரம்பிச்சுவீங்க, அதுவும் உங்கள் மொபைலில். ஸோ இந்த எடிட்டிங் டுட்டோரியல்ல நீங்க கத்துக்க போற அனிமேஷன்ஸ் இதெல்லாம் தான். அதுக்கு முன்னாடி அனிமேஷன் என்ன, அனிமேஷன் பண்ண என்னெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி போறதுக்குள்ள அதோட ஷேப், சைஸ், கலர் ஆர் பிளேஸ் சேஞ்ச் பண்ணா அத அனிமேஷன் சொல்லலாம். அண்ட் இந்த அனிமேஷனை நம்ம கீ ஃப்ரேமிங்கிற டெக்னிக்கை வச்சு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமிங் எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ் தான் கீ ஃப்ரேமிங்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டுட்டோரியல் நாம கேப்கட் ஆப்ல பண்ண போறோம். கேப்கட் மொபைல் அண்ட் பிசி ரெண்டுத்துலயும் வேலை செய்யும். என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல ஃப்ரீ லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்கட் ஆப்ல ஒரு பிஜியும் என்னோட சேனல் லோகோவும் ஆட் பண்றேன். இப்போ இந்த வீடியோவை பிளே பண்ணும்போது என்னோட லோகோல எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல, ரைட்? ஃபர்ஸ்ட் இந்த லோகோ இருக்கிற டைம்லைனை கிளிக் பண்ண உடனே மேல நிறைய ஆப்ஷன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க. அதுல இந்த டைமண்ட் ஷேப்ட் ஐகான் ஒண்ணு. இந்த ஐகான் தான் கீ ஃப்ரேமிங்கோட ஐகான். இப்போ இந்த இடத்துல எனக்கு லோகோ மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த டைமண்ட் சிம்பிளை கிளிக் பண்ண உடனே கீ ஃப்ரேமோட பாயிண்டே ஆட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த லோகோவை இந்த பக்கம் மூவ் ஆகுற மாதிரி அனிமேட் ஆகணும். ஸோ பாயிண்ட் பி டைம்லைன்ல மார்க் பண்ணிட்டு ஃப்ரேமோட எந்த இடத்துல மூவ் ஆகணுமோ அந்த இடத்துல போய் இந்த லோகோவை பிளேஸ் பண்ணிடுங்க. நாம பண்ண அனிமேஷனை தெரிஞ்சுக்க வீடியோவை பிளே பண்ணி பார்ப்போமா? இப்போ என் லோகோ இந்த சைட்ல ரெஸ்ட் ஆகுது. பட் எனக்கு இந்த லோகோ அங்க ரெஸ்ட் ஆகாம லெஃப்ட் சைட்ல பட்டு ரீபவுண்ட் ஆகி ரைட் சைட் போகணும். இந்த மாதிரி எப்படி அனிமேட் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ நான் டைம்லைன்ல கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்னோட லோகோவை மூவ் பண்ணிக்கிறேன். வீடியோ இப்போ இப்படிதான் இருக்கும். இது ரெஸ்ட் ஆகாம ரீபவுண்ட் ஆயிடுச்சு. ஆனா இதே கொஞ்சம் செகண்ட்ஸ் ரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ரைட் சைட் இப்படி மூவ் பண்ணணும்னா 2 எக்ஸ்ட்ரா கீ ஃப்ரேம்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டை டெலீட் பண்ண இந்த கீ ஃப்ரேம் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். கீ ஃப்ரேம் டெலீட் ஆயிடுச்சு. டைம்லைன்ல இந்த பாயிண்ட்டை விட்டு நான் கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இப்போ என் லோகோ இதே லெஃப்ட் சைட்ல இருக்கு. நான் இப்போ கீ ஃப்ரேம் கொடுத்தா இந்த 2 கீ ஃப்ரேம் நடுவுலையும் என் லோகோக்கு எந்த சேஞ்சும் பண்ணலன்னு அர்த்தம். அது அங்கேயே ரெஸ்ட் ஆகும். ஆனா நம்ம லோகோ ரைட் சைடு மூவ் ஆகணும்ல. இப்போ டைம்லைன்ல கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் லோகோவை ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ மிடில்ல இருந்து மூவ் ஆனதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ரைட் சைடுக்கு போயிடுச்சு. வீடியோ பார்க்கும்போது இந்த அனிமேஷன் ஸ்லோவா இருக்கலாம். இது ஏன் ஸ்லோவா இருக்குன்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் எவ்வளோக்கு எவ்வளோ பக்கமா இருக்கோ அனிமேஷன்ஸும் ஃபாஸ்டா இருக்கும். இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸை கொஞ்சம் டெலீட் பண்ணி பக்கத்துல வச்சுக்கிறேன். அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்டா இருக்கும். இன்னொரு பேசிக் கீ ஃப்ரேமிங் சொல்லி கொடுக்குறேன். இப்போ என் லோகோ சென்டர்ல இருக்கு. ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். டைம்லைன்ல கொஞ்சம் தள்ளி போய் என் லோகோவை ஜூம் பண்ணிக்கிறேன். பாயிண்ட் பில ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, லோகோ இந்த மாதிரி அனிமேட் ஆகும். இந்த வீடியோல யூஸ் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸும் என் வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு. ஸோ நீங்க உங்க மொபைல்லயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் கூட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டுட்டோரியல் பார்த்து கத்துக்கிட்டேன். 5 செகண்ட்ஸ் அனிமேஷன்ஸ்க்கு 5 ஹவர்ஸ்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ பேசிக் கீ ஃப்ரேமிங் டெக்னிக் பார்த்தாச்சு. அட்வான்ஸ் லெவல் கீ ஃப்ரேமிங் டெக்னிக் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கீ ஃப்ரேமிங்கோட டிஃபிகல்ட்டி டெவலப் ஆயிட்டே இருக்கும் அண்ட் அனிமேஷன்ஸ் பெட்டரா இருக்கும். ஏதாவது வீடியோக்கு கலர் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கீ ஃப்ரேமிங் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. இந்த இம்போர்ட் பண்ண வீடியோவோட இந்த இடத்துல அதாவது பாயிண்டே இல்ல எனக்கு கலர் ஷிஃப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகணும்னா இப்போ இங்க ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். பாயிண்டேல இருந்துகிட்டே இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல அட்ஜஸ்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பிரைட்னஸ் +1 ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் கான்ட்ராஸ்ட்ல +5 ஆட் பண்ணிக்கிறேன். டைம்லைனோட கடைசி பாயிண்ட்ல எனக்கு வீடியோ ஃபுல்லா டீசாச்சுரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இப்போ அதாவது பாயிண்ட் பில போயிட்டு திரும்ப கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல அட்ஜஸ்ட்டுக்கு போயிட்டு இங்க சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கிட்டு -50 வரைக்கும் புல் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் பில ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும் அண்ட் நம்ம வீடியோ பாயிண்ட் பில டீசாச்சுரேட் ஆயிருக்கும். இப்போ நாம பண்ண கீ ஃப்ரேமிங்கோட ரிசல்ட்டை பார்ப்போமா? இப்போ அட்வான்ஸ்ட் கீ ஃப்ரேமிங்ல இந்த மாதிரி கேமரா ட்ராக்கிங் அனிமேஷன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். நான் என்னோட வீடியோஸ்லயும்
இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவேன். பல ஃபேமஸ் யூடியூபர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் லேயர்ல இந்த மாதிரி ஒரு கிரிட் பேக்ரவுண்ட் இருக்கு அண்ட் 2 பிஎன்ஜி ஐகான்ஸ் அடுத்த லேயர்ஸ்ல இருக்கு அண்ட் டாப் மோஸ்ட் லேயர்ஸ்ல என்னோட கேரக்டர் பிஎன்ஜியும் இருக்கு. ஓகே, இந்த கீ ஃப்ரேமிங் டெக்னிக்கை கொஞ்சம் கவனமா பாருங்க. என்னோட கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே ஒரு கீ ஃப்ரேம் போட்டு அதை ஹைட் பண்ணி சைட்ல வைக்க போறேன். இப்போ சில ஃப்ரேம்ஸ் தள்ளி என்னோட கேரக்டரை இப்படி சென்டர்ல பிளேஸ் பண்ண போறேன். ஒரு தடவை இப்போ செக் பண்ணி பார்ப்போமா சரியா அனிமேட்டா இருக்கா இல்லையான்னு. ஓகே, லுக்ஸ் குட். இப்போ இந்த ரைட் சைடு ஐகான்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போற மாதிரி ஒரு டாட்டட் லைன் வரையணும். இது வரைய டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு டிரா ஆப்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு. அதுல இந்த டாட்டட் லைன் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ரஃபா ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். இப்போ அனிமேஷனுக்கு போயிட்டு வைப் டு லெஃப்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வீடியோவை கேப்கட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ எடுத்து இப்போ நியூ டைம் லைன்ல போட்டுக்கிறேன். இப்போ வீடியோவை ஒரு தடவை பிளே பண்ணி பார்க்கலாம். என் கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லைனோட மோஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என் கேரக்டர் மேல வந்ததுக்கு அப்புறம் ஒரு கீ ஃப்ரேம் போட்டுக்கிட்டேன். இப்போ டைம் லைன்ல கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த லைன் ஸ்டார்ட் ஆகுற இடத்துல பாயிண்ட் ஏவா மார்க் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஜூம் பண்ணிட்டு இந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன். லைன் எண்ட் ஆகுற அந்த இடம் தான் பாயிண்ட் பி. இங்கேயும் அதே அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இந்த கேமரா ட்ராக்கிங் மோஷன் கிராஃபிக்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. இப்போ என்ன மாதிரி கேரக்டர் அனிமேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். யூஸ்வலி இந்த மாதிரி அனிமேஷன் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லயும் டாவின்சி ரிசால்வ்லயும் தான் பண்ண முடியும். பட் நான் மொபைல்லயே எப்படி பண்ணலான்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னோட கேரக்டரையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். which is on the top layer. Actually CapCut மொபைல்ல கீழே இருக்கிற லேயர் தான் டாப் லேயர். ஸோ என்னோட கேரக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன் which will act as a point A. இப்போ என்னோட கேரக்டரை கொஞ்சம் கீழே புல் பண்ணிக்கிறேன் அண்ட் டைம்லைனோட கடைசியில போயிட்டு என்னோட கேரக்டரை கொஞ்சம் மேல புல் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு கீ ஃப்ரேம் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிராஃப் ஐகான்ல கிளிக் பண்ணிக்கிறேன். பவுன்ஸ் 3ங்கிற கிராஃபை செலக்ட் பண்ண உடனே என்னோட பிஎன்ஜி கேரக்டர் இப்போ இந்த மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். எனிவேஸ் பிசி அளவுக்கு இருக்காது, பட் மொபைல் அனிமேஷனுக்கு இது ஓரளவுக்கு ஓகே தான். கீ ஃப்ரேமிங் டிரான்சிஷன். கீ ஃப்ரேமிங் வச்சு நீங்க இந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ணலாம். டிரான்சிஷன் யூஸ்வலி 2 வீடியோஸ்க்கு நடுவில் இல்லைன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டோரி போது வைப்பாங்க. இப்போ 2 வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் டாப் லேயர்ல என்னோட சேனல் லோகோவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்னோட லோகோவை டைம்லைன்ல புல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ என்னோட லோகோவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து என்னோட லோகோவை லெஃப்ட் சைட்ல ஹைட் பண்ணி வச்சுக்க போறேன். ஓகே, இப்போ சில ஃப்ரேம்ஸ்க்கு அப்புறம் தள்ளி போய் சென்டர்ல புல் பண்ணி வச்சுக்க போறேன். இப்போ எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் வீடியோ எண்ட் ஆகிற இடத்துல என்னோட லோகோவை ஃபுல்லா ஜூம் பண்ண போறேன், ஸ்கிரீன் ஃபில் ஆகிற அளவுக்கு. இப்போ என்னோட கேரக்டரை கொஞ்சம் கீழே புல் பண்ணிக்கிறேன். இப்போ நாம பண்ண டிரான்சிஷன் அனிமேஷனை பார்ப்போமா. ஸ்டிக்கி டெக்ஸ்ட் மூவ்மெண்ட். வீடியோட ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் ஒரு ஹியூமனை ஃபாலோ பண்ற மாதிரி சில டெக்ஸ்ட் ஒரு எமோட்டிகான் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த அனிமேஷன் நீங்க ஃப்ரீயா கேப்கட்லயே பண்ணலாம். ஓகே, நான் இந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். டைம்லைன்ல வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஒரு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்டோட ஒரு இடத்த நீங்க லாக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிஃப்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன் அண்ட் அதுக்கு மேலதான் டெக்ஸ்ட்டை பிளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ டைம்லைன்ல ஒரு டெக்ஸ்ட் ஓவர்லே ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் டெக்ஸ்ட்ல என்னோட சேனல் நேம் எழுதிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை எக்ஸாக்டா கிஃப்ட்டுக்கு மேல லாக் பண்ணி வச்சுக்கிறேன், அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல. இப்போ செகண்ட் ஃப்ரேம்ல நான் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா உங்க டைம்லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க so that ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்க ட்ராக் பண்ணலாம். இப்போ அடுத்த ஃப்ரேம்ல எப்போ இந்த கிஃப்ட் வீடியோல மூவ் ஆகுதோ என்னோட டெக்ஸ்ட்டை அந்த கிஃப்ட்டுக்கு மேல பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சில கீ ஃப்ரேமிங் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கூல். பிசில பண்ற ட்ராக்கிங் நம்ம மொபைல்லயே பண்ணிட்டோம். பை த வே, எடிட்டிங்கிற ஆயுதம் மட்டும் பத்தாது. நல்ல வாய்ஸ் ஓவர் மொபைல்ல எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க லெஃப்ட்ல வர வீடியோவை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க ரைட்ல வர வீடியோவை பாருங்க. அங்கேயே உங்களை மீட் பண்றேன். வரட்டா.